இந்த பூனை ரூமுடைய கார்னர்ல எதையோ பார்த்துட்டு ஓடி போய் பிடிக்கலான்னு போகுது. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான லைட் ஃபிளாஷ் ஆகி அந்த பூனை அப்படியே உறைஞ்சு போயிடுது. அதனால அந்த வீட்ல இருக்கிற பையன் என்னடா இதுன்னு கிட்ட போய் பார்க்கறான். பார்த்தா அந்த இடத்துல விரல் சைஸ்ல ஒரு குட்டி மனுஷன் இருக்கான். இப்ப அந்த பையன் அவனுடைய பூனையை கையில தூக்கி அந்த குட்டி மனுஷன் கிட்ட என்னுடைய பூனையை சரி பண்ணி கொடுன்னு சொல்றான். அப்ப அந்த குட்டி மனுஷன் அந்த பூனையை சரி பண்றதுக்கு பதிலா மறுபடியும் அவனுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த பூனையை முழுசா கல்லாவே மாத்திடுறான். அப்ப திடீர்னு யாரோ கிச்சனுக்குள்ள வர மாதிரி தெரியுது. உடனே அந்த பையன் அந்த சிலையா மாறின பூனையை தூக்கிட்டு போய் ஒரு கபோர்டுக்குள்ள மறைச்சு வச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த குட்டி மனுஷனையும் கையில எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அந்த குட்டி மனுஷனை காணோம்னு தேடுறான். அவன் ஒரு பீனட் பட்டர் ஜாருக்குள்ளேயே படுத்துக்கிட்டு பீனட் பட்டரை ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த அந்த பையன் அவனை கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை கலட்டி வாஷிங் மிஷினுக்கு பதிலா ஜூசர்ல போட்டு கிளீன் பண்றான். துவைச்சு முடிச்சிட்டு டோஸ்டர் மேல போட்டு காய வைக்கிறான். அதுக்கப்புறம் அவனை குளிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு சிங்க்ல போட்டு விட்டுட்டு தண்ணியை திறந்து விட்டுறான். குளிப்பாட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டூத் பிரஷ் எடுத்து அவனுக்கு தலைவாரி விட்டு அந்த காய வச்ச ட்ரெஸ் எடுத்து அழகா போட்டு விட்டுறான்.